இந்த காலை வேளையில என்னை காண்கிறவரை கண்டேன் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஸ்தோத்திரம். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் கர்த்தரை இன்னும் காண்கிற மாதமாக, கர்த்தரை இன்னும் அறிகிற மாதமாக, கர்த்தரிடமாய் நெருங்கி சேர்கிற மாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. நம்மை காண்கிற மாதமாக, நம்மை அறிகிற மாதமாக, ஸ்தோத்திரம். தம்முடைய வாயினால சொன்னதை தம்முடைய வலது கரத்தினால நிறைவேற்றும் மாதமாக இந்த மாதம் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. ஒரு 3 காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆசைப்படுகின்றேன். ஒன்றாவதாக, தன் வாழ்வில் வந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கடினங்களால அந்த மகள் ஓடி போனாள். வாழ்வில் வந்த கடினங்களால. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். அந்த பின்னணி எல்லாம் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆகாருடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் வந்தவுடனே அவள் பெருமை கொண்டாள், பெருமிதம் கொண்டாள். ஸ்தோத்திரம். தன்னுடைய ஸ்தோத்திரம் எஜமானியை அற்பமாக நினைக்க ஆரம்பித்தாள், பேச ஆரம்பித்தாள். அதன் நிமித்தமாக சாராயுடைய மனம் துன்பப்பட, சாராய் அவளை கடினமாக நடத்த, அந்த வீட்டை விட்டு ஓடி போகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. தாய்மையாயிருந்த ஆகார் அந்த நெருக்கடியான நேரத்திலே அந்த வீட்டிலே தங்க முடியாதபடி, அந்த வீட்டிலே தொடர்ந்து இருக்க முடியாதபடி ஓடி எங்கே போகணும்னு தெரியல. காரணம், அவள் ஒரு அடிமை பெண், எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை பெண். ஆகவே அவள் எகிப்துக்கு திரும்ப முடியாது. இப்போ ஆபிரகாமுடைய வீட்டிலே அவளுக்கு இடமில்லை, அங்கிருந்தும் துரத்தப்படுகின்றாள். அவளுக்கு எங்கே போகணும்னு தெரியல, ஆபிரகாமுக்கு எங்கே போகணும்னு தெரியல, சாராள் எங்கே போவாள், யாகார் எங்கே போவாள், எங்கே போனே தெரியல. அந்த நெருக்கடியான ஒரு சூழலிலே வனாந்திரத்துக்கு நேராக அவள் புறப்பட்டு போகின்றாள். ஸ்தோத்திரம். தனக்கு என்ன சம்பவிக்கும், தன் கருவிலே வளர்கின்ற பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும், தன்னுடைய எதிர்காலம் என்ன என்று பல கேள்விகள் அவளுக்கு முன்பாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பல எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பல கேள்விகள் இன்னொரு பக்கம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேடி ஓடி போனவளையும் தேடி தெய்வம் அங்கே வருகிறது. அதான் விசேஷம். ஓடி போனவளையும் தேடி தெய்வம் வருகிறது. பாட்டு பாடுவோம் பார்த்தீங்களா? தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. ஆமென். ஓடி போனவளையும், எங்க போகணும்னு தெரியல, எங்கேயோ ஒரு ஓட்டமா ஓடுறா, ஓடி போனவளையும் தெய்வம் அவளை தேடி வருகின்றான். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு அமைதியை உண்டாக்குகின்றான், அங்கே ஒரு சமாதானத்தை உண்டாக்குகின்றான், அங்கே ஒரு ஸ்தோத்திரம் பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரை உருவாக்குறார். 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே. அப்பொழுது கணவன் ஆதரவில்லை, நாச்சியாருடைய ஆதரவில்லை, சொந்தங்கள் இல்லை, உறவுகள் இல்லை, நட்பு இல்லை, குடும்பம் இல்லை, கோத்திரம் இல்லை, சொல்ல போன நிறைய சொல்லலாம், ஒண்ணுமே இல்லை. ஒரு தனிமரம் போல எல்லாமே அவன் வாழ்க்கையில சீரோவாக தென்படுகிறது. அவள் நம்பின சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அவளுக்கு இருளடைந்தது, வாழ்க்கையே இருளடைந்தது. அவன் கர்த்தர் அவள் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே. இந்த காலை வேளையில அங்கலாய்ப்போடு இருக்கிற அம்மா, அருமையான சகோதரனே, தாயே, சகோதரியே, ஆண்டவர் உன் அங்கலாய்ப்பை கேட்கும்படியாக இந்த இடத்திலே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. எங்கோ ஒரு தூரத்தில் அல்ல, எங்கோ வெகு தொலைவில் அல்ல, என் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த ஆலயத்திலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சீசர்கள் ஒரு பிரயாணம் போகின்றார்கள் படகுல, பாய்மர படகுல. காற்று பலமாக வீசுகிறது, கடல் அலைகள் பலமாக கொந்தளிக்கிறது, படகு அமிழத்தக்கதாக தண்ணீரால் நிரம்புகிறது. அந்த கடலிலே மிகவும் பழக்கமானவர்கள் இயேசுவுடைய சீசர்கள். அந்த கடலிலே மீன் பிடிக்கிறவர்கள் இயேசுவுடைய சீசர்கள். அவங்க சொல்றாங்க, ஐயரே, எங்களால் முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணினோம், படவை வசப்படுத்த முடியல, காற்று பலமாய் வீசுகிறது, கடல் அலைகள் பலமாய் கொந்தளிக்கிறது, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம். சாவை நோக்கி ஒரு பயணம்.
விடியலை நோக்கி ஒரு பயணம் அல்ல, சாவை நோக்கி ஒரு பயணம். எங்கள் பயணம் மரணத்திலே முடிய போகிறது. எங்கள் பயணம் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சமுத்திரத்திலே முடிய போகிறது. எங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை, எங்களுக்கு ஒரு கரை சேரும் அனுபவம் இல்லை, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, எங்களுக்கு ஒரு ஆமென் லட்சியம் இல்லை என்று கலங்குகிற ஒரு சீசர்களுடைய கூட்டம் அந்த படகுல இயேசு இருக்கிறார். ஆனால் இயேசுவை அவர்கள் அறியவில்லை, இயேசுடைய வல்லமையை அவர்கள் அறியவில்லை. ஸ்தோத்திரம் ஆமென். அங்கலாய்க்கும் பொழுது, தவிக்கும் பொழுது, பயம் ஐயரே என்று அவர்கள் கூப்பிடும் பொழுது ஸ்தோத்திரம் இயேசு ஒரு வார்த்தை சொல்கின்றார். ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைக்கு முன்பாக 39 வசனம் சொல்கிறது, காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வலது கரங்களை உயர்த்துங்க. இந்த காலை வேளையில என்னால் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே, சமாளிக்க முடியல, என்ன பேச தெரியல, என்ன சொல்லணும் தெரியல, எப்படி காரியங்கள் நகரும் என்று தெரியல. ஒருவேளை மரணம் போல தென்படுகிறது. இதுதான் என்னுடைய கடைசி பிரயாணம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். இதுதான் ஸ்தோத்திரம் எங்களுடைய கடைசி யாத்திரை என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அந்த நாளிலே அந்த வேளையிலே ஒருவர் எழுந்து சொல்கிறார், காற்றே இறையாதே, கடலே சாந்தமாக. இந்த காலை வேளையிலே அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவரும் வர முடியாத ஒரு இடத்திலே, ஒருவரும் உதவி செய்ய முடியாத ஒரு இடத்திலே உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள ஒரு யெகோவா ஈரே, ஹல்லேலூயா, ஒரு யெகோவா நிசி, உன்னை காண்கிற ஒரு தெய்வம் இங்கே வந்திருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டி அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஒருவரும் காணாத அந்த ஆகாரை கர்த்தர் கண்ட பொழுது கர்த்தரை அவள் அறிந்தாள். அவள் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். சீசர்கள் சொல்கிறாங்க, நீங்க உண்மையிலேயே நீங்க சர்வ வல்லமையுள்ள தெய்வம், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இவர் யாரோ? இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து என்கிற இரட்சகர், இவர்தான் சாவாமை உள்ளவர், இவரிடத்திலே வல்லமை அடங்கி இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு விசையோடு ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை காண்கிற மாதம், கர்த்தரை அறிகிற மாதம், கர்த்தருடைய கிருபைகளை சுதந்தரிக்கிற மாதம், இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கமாக கர்த்தரிடமாய் சேருகிற மாதம், கர்த்தருடைய வல்லமைகளை சுதந்தரிக்கிற மாதமாக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க ஏன் தூரமா நிக்கணும்? சிலுவையில சில சீசர்கள் ரொம்ப தூரமா நின்னாங்க. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, தளர்ந்து போயிட்டாங்க, பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் சில பெண்கள் சிலுவையின் அருகிலே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இயேசு முதல் தரிசனத்தை கொடுத்தார். அவர்களை இயேசு விசேஷமாய் ஆசீர்வதித்தார். கைகளை ஒரு விசை கூட தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நாம் தூரத்தில் ஆண்டவரை பின்பற்ற வேண்டாம், நூதன சீசனாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டாம். சொல்லுங்க, இன்னும் நெருக்கமாக நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், இன்னும் ஆண்டவரோடு இணக்கமாக நான் இருக்க வேண்டும், இன்னும் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். கனெக்ட் வித் ஜீசஸ். ஆண்டவரோடு நான் கனெக்டடா இருக்கணும். இந்த வேளையில கூட ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். மொபைல் ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா அது ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு மொபைல் சார்ஜ் இல்லைன்னா எவ்வளோ நெஞ்சு படப்படக்குது, பிபி எல்லாம் ஏறும், பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிரும். அப்போது மொபைல் இல்லைன்னா தோத்திரம் பெரிய பாடு உங்களுக்கு. தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தருடைய இரக்கம் இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாது. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. நீங்க தினந்தோறும் வேதத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, துதி மூலமாக, ஆராதனை மூலமாக, பரிசுத்த ஜீவியத்தின் மூலமாக ஆண்டவரோடு கனெக்ட் ஆகணும். என்னை காண்கிறவரை நான் கண்டேன். கை தட்டுங்க. என்னை காண்கிற ஒரு தெய்வம், அவரை நான் கண்டேன், அவரோடு பேசினேன். ஹல்லேலூயா. அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாட்டில் மட்டும் இல்லை, சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். நிஜமாகவே மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறார் உணர வேண்டும். இரண்டாவதாக, வாழ்வில் வந்த பேர் இழப்பினால மனம் தளர்ந்த சீடர்களை நம்ம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனங்கள் எழுதிக்கோங்க. எம்மாவுக்கு செல்லும் சீசர்கள் இயேசுவை வழியில சந்திக்கிறாங்க. அவங்க இயேசுவென்று அறியவில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வசனம் சொல்கிறது, வாசிமா. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள்
ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுவோடு கூட 3.5 வருடம் ஊழியங்களை செய்தவர்கள், இயேசுவோடு கூட பாட்டு பாடினவங்க, இயேசுவோடு கூட 5 அப்பங்கள் 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவாக பரிமாறி கொடுத்தவங்க, குருடருடைய கண்களை இயேசு திறந்ததை கண்ணால கண்டவங்க, மரித்த லாசருவை உயிரோட எழுப்பினதை கண்டவங்க, லாசருவின் வீட்டில் நடந்த விருந்தில பங்கு கொண்டவங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழல் வரும் பொழுது வாழ்விலே வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள் கர்த்தரை அறியாதபடிக்கு கர்த்தரை விட்டவர்களை தூரம் கொண்டு போகின்றது. 3 நாள் தான்மா, 3 நாள் தான், 3 நாள்ல அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு போகிறது. இன்னைக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறேன். ஒரு நாள் நீங்க ஜெபத்தை மறக்கும் பொழுது, 2 நாள் ஜெபத்தை மறக்கும் பொழுது, 3 நாள் ஜெபத்தை மறக்கும் பொழுது உங்கள் கண்கள் உங்களை அறியாமலே மறைக்கப்பட்டு போகும். உங்க ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்பட்டு போகும். உங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி உங்கள் ஆத்துமா மரித்து போகும். சந்தேகம் இல்லை. 3 நாள் தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு 3 நாள்ல அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. தங்களோடு கூட நடந்து வருகிற மகிமை நிறைந்த இயேசுவை அவங்களால தரிசிக்க முடியல, அவங்களால அறிய முடியல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு அவர்களோடு பேசுகிறார், இயேசு அவர்களோடு சம்பாஷிக்கின்றார், இயேசு அவர்களோடு செல்கின்றார். அவங்க வீட்டில் போஜன வேளையில அப்பத்தை பிற்கும் பொழுது அவருடைய கண்கள் திறந்தது. 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவரை எல்லாரும் சொல்லுங்க. கண்கள் திறக்கப்பட்டு அவரை குருடர்களா? இல்ல, கண் இருக்குது, ஆனா மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்குது. கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய முடியல. நம்ம எல்லாம் கண்ணு காண்றவங்க தான், ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். நேற்றை கூட இந்த ஜெப வேளையில் ஆண்டவர் சொன்னார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பல நேரங்கள் என் வாழ்க்கையில நமக்கு எல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். நான் செய்கிறது தான் சரி, ஸ்தோத்திரம், நான் எடுக்கிற முடிவு தான் ரைட்டு, ஸ்தோத்திரம், நான் ஞானி, நான் நல்லா பேசுவேன், நல்ல காரியங்கள் நிர்வாகம் பண்ணுவேன் என்று எனக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஞானி என்று நீ எண்ணாதே. Praise the Lord. Hallelujah. உன்னை ஞானி என்று எண்ணாதே. உன் சுய புத்தியின் மேல, நீதிமொழிகள் 3:6, உன் சுய புத்தியின் மேல சாயாதே. ஸ்தோத்திரம். உனக்கு பிரியமான வழியில் நீ செல்லாதே. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அப்படியே காட்டினார். ஏசாயா பரலோகத்தின் தேவனை எப்படி தரிசிக்கின்றான் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, 7ஆம் வசனம், அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இவன் யார்? விசுவாசி அல்ல, இவன் ஒரு தீர்க்கதரிசி, ரோயே, சீயர், விஷனயர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அரசவையில் இருக்க தீர்க்கதரிசி, 66 அதிகாரங்களை கொண்ட பெரிய ஒரு புஸ்தகத்தை எழுதின ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியுடைய வாயிலேயும் ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படும். அப்படி என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, சர்வ வல்லவர் என்று சொல்ல வேண்டுமானால் அவருடைய நாவை பரலோகத்தின் தேவன் தொட வேண்டியதா இருந்தது. அவர் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியதா இருந்தது. வலது கரங்களை உயர்த்தி, எத்தனை பேர் விரும்புறீங்க கண்கள் திறக்கப்படணும், கர்த்தரை தொடணும்? நான் ஞானி நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் வழி கர்த்தருக்கு பிரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், என் காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஒரு நிகழ்வு நான் கேள்வி கேட்டேன். ஒரு கணவன் மனைவி, அவங்க பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அந்த கொண்டாடுவாங்கள்ல, அந்த கொண்டாடும் நாளில் ஸ்தோத்திரம், கணவன் மனைவிட்ட கேட்குறான், ஸ்தோத்திரம், நீ அந்த ஒரு ரெங்கு பெட்டி வச்சுருந்தாயே, ஒரு பெட்டி, அதை என்ன இருக்குன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாயே, ஸ்தோத்திரம், அதில் என்ன இருக்குன்னு அறிந்து கொள்ளலாமா? அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு உண்மையை நான் மறைச்சிருந்தேன். ஸ்தோத்திரம், நான் திருமணமாகும் பொழுது எங்கள் அத்தை உனக்கு 2 பொம்மைகளை கொடுத்தாங்க. பார்த்தா 2 பொம்மைகள் இருக்குது. எதுக்காக அந்த 2 பொம்மை?
ஆமாம், எப்பாவது பிரச்சனை வந்தா ஸ்தோத்திரம் நீ ஒரு பொம்மை செய்யணும்னு சொல்லி எனக்கு 2 பொம்மை செய்ய கற்றுக் கொடுத்து 2 பொம்மையும் தந்தாங்க. ஸ்தோத்திரம் அதை பத்திரமா நான் வச்சுருந்தேன், இது வரைக்கும் இருக்குது. அப்போ கணவனுக்கு பெரிய ஆச்சரியம். இப்போ வாழ்வில் நம்ம 2 தடவை தான் சண்டை போட்டுக்கும் போல் இருக்கு. ஆமாம், இது வரைக்கும் நம்ம சண்டை எதுவும் போட்டதில்லை, 2 பொம்மை தானா. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், பக்கத்தில் இருக்குது அந்த கவரில் இருக்கிற பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. ஆமாம், இவ்வளோ பணம் எங்கே இருந்து? ஆமாம், இவ்வளோ பணம் ஆமாம் நான் செஞ்ச பொம்மையை விற்று சம்பாதிச்ச பணம். பேர் புரிஞ்சிருக்கும், நான் செஞ்ச பொம்மையை விற்று சம்பாதிச்ச பணம் தான். அவர் என்ன நினைக்கிறாரு, 2 நாளும் சண்டை போட்டுருவோம் போல் இருக்குது, 2 பொம்மை தான் அன்னைக்கு இருந்ததுமா இன்னைக்கும் இருக்குது. தோத்திரம் 1 லட்சம் ரூபாய்க்கு பொம்மை விற்று இருக்குது. தோத்திரம் ஆண்டவர் சொல்றார், உன்னை நீ ஞானி என்று எண்ணாது. பல வேளைகள் நம்ம ஞானி என்று எண்ணுகிறோம், எல்லாம் நமக்கு தெரியும் என்று எண்ணுகிறோம். ரொம்ப தெளிவாக விவிட் அண்ட் கிளியராக நமக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், வழிகளில் மேலே சுய வழிகளில் மேலே சாயாமல் கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் சாய்வீங்கன்னா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தளர்ந்து போன சீசர்களை தெய்வம் அங்கே திடப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் 107 சங்கீதம் 14 வசனத்திலே வாசித்து பாருங்கள். 107 சங்கீதம் 14 வசனம். மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். இன்னைக்கு கூட அந்த வார்த்தை ஆண்டவர் தருகிறார். அந்த காலத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். சீசருடைய வாழ்க்கையில் ஒரு மரண பயம், இயேசுவை கொன்னது போல எங்களை பிடிப்பார்களோ, உபத்திரவப்படுத்துவார்களோ, சாட்டையால் அடிப்பார்களோ, சிலுவையில் தொங்க விடுவார்களோ, ஒருவேளை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த காலங்களிலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். 29 வசனம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. 30 வசனம், அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். 2 கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான் பிரியமான சபையே, தேவ ஜனமே, எனக்காகத்தான் ஆண்டவர் தருகிறார். நம்மை நாடின ஒரு லட்சிய துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் இந்த மாதம் ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு தருகிறார். தலைக்கு மேல கை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3ஆவதாக, முதுமையிலே ஒரு மனிதன் தேவனை அறிகின்றான். மிகுந்த முதுமையில் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 வசனம் 26 வசனம் 27 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சிமியோன் என்னும் மனிதனை நாம் பார்க்கின்றோம். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். ஆலயத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு ஒரு வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை? ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினாலே ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன் மரணம் அடைய மாட்டாய். வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் முதுமை நிமித்தமாக ஆலயத்துக்கு வர முடியவில்லை. ஆலயத்திலே கர்த்தருடைய திருப்பணிகளை செய்ய முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். முட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தளர்ந்து போன கைகள், தள்ளாடும் முடங்கால்கள், அவன் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றார். ஆனால் தேவ பிரசன்னத்தை இழந்து விடவில்லை, தேவ அன்பை இழந்து விடவில்லை, தேவனோடு ஐக்கியத்தை இழந்து விடவில்லை. நாள் ஒன்று வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவுகின்றார். ஏவினார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருந்தார். அந்த வசனத்தை வாசித்தங்கச்சி, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அவன் ஆவியின் ஏவுதலினால், அதுக்கு முன்ன வாசிங்க, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த காலையில் நான் சொல்கிறேன், யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர் உங்களை வாக்குத்தத்தங்களை காணும்படி, நன்மைகளை காணும்படி உங்களை ஏவுவார். வாசிமா, பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். ஆவியின் ஏவுதலினாலே தேவ ஆலயத்திலே வந்திருந்தான். 27 வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவ ஆலயத்திலே வந்திருந்தான். வலது கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஏவுகிறார். நம்ம எழுந்திரு, ஜெபம் பண்ணு, எழுந்திரு, வேதத்தை வாசி, எழுந்திரு, நற்செய்தியை சொல்லு, எழுந்திரு, திறப்பிலே நெல் என்று உங்களை பல வேளையில் ஏவுவான். நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஆமென் புரண்டு படுத்திடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்கு செவி கொடுக்கிற நல்ல செவிகள் உங்களுக்கு இருக்கணும், கீழ்ப்படுகிற நல்ல இருதயம் இருக்கணும், அர்ப்பணிக்கிற நல்ல ஒரு உடல் உங்களுக்கு இருக்கணும். முதுமைதான், கைகள் தள்ளாடுகிறது, கால்கள் தள்ளாடுகிறது, ஸ்தோத்திரம், உடல் ஒத்து வர மாட்டேங்குது. ஆனால் தேவ ஆவியானவரை அவன் துக்கப்படுத்தவோ, தேவ ஆவியானவரை
அவன் நஷ்டப்படுத்தவோ இல்லை. அந்த ஆவியின் பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே காத்து வந்தான். வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்காக காத்து கொண்டிருக்கின்றான். நாள் ஒன்று வந்த பொழுது ஆவியானவர் அவனை ஏவுகின்றார். நான் இந்த வாரம் அதை தியானிக்கும், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை ஒரு 1 hour கழிச்சு வந்திருந்தாருன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பலி செலுத்துவதற்காகத்தான் இயேசுவும் இயேசுடைய தாயும் தகப்பனும் அவன் வந்திருக்கிறாங்க. புறா குஞ்சுகளை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் 1/4 மணி நேரத்தில் எல்லா பலிகளை செலுத்தி காணிக்கையை போட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அந்த இரட்சண்யத்தை அவனுடைய கண்கள் கண்டிருக்காது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை அவனுடைய கண்கள் கண்டிருக்காது. அந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறி இருக்காது. பிரியமானவர்களே, இந்த வாரம் ஒரு மூத்த போதகர் சொன்ன சாட்சி நான் கேட்டேன். அவர் ஒரு விசேஷ கூட்டத்தை முடித்து அவரும் அந்த பாஸ்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 2 அடி உன் சேர் அந்த பக்கமா நீக்கி போட்டுக்கோ. மறுபடியும் அந்த சத்தம் உள்ளத்துல கேட்குது, 2 அடி அந்த பக்கமா நீங்கி உட்காந்துக்கோ. உடனடியாக அவர் எழும்பி 2 அடி அந்த பக்கம் சேரை நீக்கி போட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்தான் தாமதம், பெரிய ஒரு தேங்காய் பொத்தோன்னு அதே இடத்துல வந்து விழுகிறது. ஸ்தோத்திரம். விழுதிருந்தா மண்டை கட்டாயமா உடைஞ்சு போயிருக்கும். ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் பேசுகிறார். கேட்கறதுக்கு நம்முடைய காதுகளும் கீழ்ப்படுகிற நம்முடைய இருதயமும் ஆயத்தமா இருந்தால் அதை விட மேன்மை ஒன்றுமே இல்லை. 2 கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நல்ல ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த குழந்தையை கைகளில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்து 29ஆம் வசனம், உமது அடியானை சமாதானத்தோடே போக விடுகிறீர். 32ஆம் வசனம், உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை தட்டுங்க. உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஆசீர்வாதத்தை காண்பேனா, பிள்ளைகளுடைய நன்மைகளை காண்பேனா, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிச்சயமா நிறைவேறும். வாயினால சொன்னதை வலது கரத்தினால என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்க. வாலிப பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிச்சயமா நிறைவேறும். அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். வயது வேணாம் முதிர்மை ஆகலாம், சரீரம் வேணாம் பலவீனப்பட்டு போகலாம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் பலவீனப்பட்டு போகவே மாட்டான். பைபிள் சொல் ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளை தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். காத்திருத்தல் ஒருவேளை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் என்னை காண்கிறவரை நான் இங்கே கண்டேன் என்று ஆகார் சொன்னது போல இந்த ஆலயத்திலே உங்க உள்ளத்திலே உங்கள் இல்லத்திலே உங்கள் இரட்சகரை காண்கிற மாதமாக, அவரை இன்னும் அறிகிற மாதமாக, அவருடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற மாதமாக தெய்வம் உங்களுக்கு மாற்றி தருவாராக. 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோசபாத்தோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்கள் யுத்தத்துக்காக வர்றாங்க. 3 நாளா வனாந்திரத்துல தண்ணி இல்லை, அவங்களுக்கு தண்ணி இல்லை, ஆடுகளுக்கு மாடுகளுக்கு குதிரைகளுக்கு ஒட்டகங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியை நாடுகிறாங்க. ஐயா, நாங்க வனாந்திரத்திலே சாகும்படி ஒருவேளை கர்த்தர் எங்களை கொண்டு வந்தாரோ ஒண்ணுமே தெரியல. தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தை என்ன வருகிறது? வாசியமா. காற்றையும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்க வாய்க்கால்களை வெட்டினாங்க. இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசி தெய்வ பிள்ளைகள் ஜெபத்தை ஆரம்பிங்க, துதியை ஆரம்பிங்க, உபவாசங்களை ஆரம்பிங்க, வேதத்தை தியானம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தருக்காக சாட்சியாக வாழ ஆரம்பிங்க. உங்களை நெருக்குகிற பாவங்களையும் பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ள நீங்கள் நல்ல தீர்மானம் எடுங்க. நம்மளை விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர். அவரை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை சுற்றி வருகின்ற பாவங்கள், பாரங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவரை நோக்கி ஓட நீங்கள் ஆயத்தமானால் காற்றில்லை, மழை இல்லை, ஆனால் வாய்க்காலை தண்ணியால் நிரப்ப வல்லமை உள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக பாய்ந்து வந்தபடியினாலே அந்த தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியது. ஆண்டவருடைய என்ன கேட்டாங்க?
ஐயா குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா, ஆடு மாடுகள் கஷ்டப்படுது, நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆண்டவர் அந்த தேசத்தையே தண்ணீரால் நிரப்புகிறார். அந்த வாய்க்கால்களை மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவர்கள் வெட்டின வாய்க்கால்களை மட்டுமல்ல, அந்த தேசத்தையே தண்ணீரால் நிரப்புகிறார். ஒரு பையன் கையில் 5 அப்பம் 2 மீன்கள் எம்மாத்திரம் என்று அந்திரையா கேட்கும் பொழுது அந்த 5 அப்பம் 2 மீன்கள் தான் 1000 மக்களுக்கு உணவாக மாறியது. ஆண்டவரால் முடியும். அவருடைய கரங்கள் வல்லமை உள்ள கரங்கள். வலது கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு வாய்க்கால்களை வெட்ட ஆயத்தமானால், ஜெபிக்க ஆயத்தமானால், ஆமென், கர்த்தருடைய சேவைகளை நிற்க ஆயத்தமானால், உதறி தள்ள வேண்டியது உதறி தள்ள ஆயத்தமானால், கர்த்தரோடு இன்னும் நெருங்க ஆயத்தமானால், என்னை காண்கிறவரை இங்கே கண்டேன் என்று சொன்னது போல உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். விசுவாசத்தோடு கை தட்டுங்க. நீங்க கை தட்டும் பொழுது அற்புதம் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். ஆமென். ஒரு நீரூற்றை ஆண்டவர் புறப்பட்டு வர பண்ணுவார். ஒரு பெரிய நதியை ஆண்டவர் புறப்பட்டு வர பண்ணுவார். அங்கே 2 நன்மை உண்டாயிற்று. அதான் பைபிள் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னார். ஒன்று தண்ணீர் கிடைத்தது, இன்னொன்று ஆமென் தண்ணீர் ஏதோ வழியாக புறப்பட்டு வந்ததினால ஆமென் ஹல்லேலூயா அவங்க ஆமென் எதிரிகள் பார்க்கறாங்க, அது ரத்தம் போல் அவங்க கண்களுக்கு தெரிகிறது. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் யுத்தத்துக்கு திடீர்னு வந்துட்டாங்க. அவங்களை எல்லாரையும் மேற்கொண்டு பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்தார். ரெட்டிப்பான நன்மை. நீங்க ஒன்றை செய்தா தெய்வம் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். பைபிள்ல தான் சொல்லுது, ஒருவன் 1000ஐயும் இருவர் 10,000ஐயும் துரத்துவார்கள். கணவன் மனைவி ஒருமனப்படுங்க, பிள்ளைகளோடு ஒருமனப்படுங்க. ஸ்தோத்திரம். நான் போன வாரம் சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு ஜூம் மீட்டிங் ஆகுது, கூகுள் மீட் ஆகுது, ஸ்தோத்திரம், ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஆகுது. உங்க உறவுகள் சொந்தங்கள் நீங்க குடும்பம் கூடி தேவனை மகிமைப்படுத்துங்க. நேரம் எடுங்க. நம்ம என்னை காண்கிறவரை இங்கே நானும் கண்டேன் என்று ஆகார் சொன்னது மட்டுமல்ல, அந்த சந்ததி மேல ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவள் அன்று சுகந்தரித்தாளானால், இன்றைக்கும் அதே தெய்வம் உங்களுக்கு அதே நன்மையை செய்ய அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 43:19 சொல்கிறது, இதோ நான் பெரிய காரியத்தை புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வாரம் முழுவதும் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். இந்த உபவாச நாட்கள்ல ஸ்தோத்திரம், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். சாத்தியமா? நீங்க சொல்லுங்க, சாத்தியமா? 100% சாத்தியம் அல்ல. காரணம், பாலை நிலம். அங்கே மாவு நட முடியாது. பலா, கொய்யா, வாழை, தென்னை எதுவுமே வைக்க முடியும். வச்சா நீங்கள் கால் வச்சா சாயங்காலம் கொஞ்சம் சருகு தான் கிடைக்கும். அவ்வளவு வெயில். ஸ்தோத்திரம். காலே நீங்கள் ஊன்ற முடியாது. சாயங்காலம் புழுதி புயல் வீசும். நீங்கள் அங்கே வனாந்தரத்தில் சர்வை பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், வனாந்தரம் உங்களை ஏமாற்றும். வனாந்தரத்தில் போகிறவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம், அங்கே தண்ணி இருப்பது போல தெரியும். அங்கே போய் பார்த்தா அங்கே தண்ணி இருப்பது போல தெரியும். அங்க போய் பார்த்தா 2 கிலோமீட்டர் தாண்டி தண்ணி இருப்பது போல தெரியும். அதுக்கு பேரு கானல் நீர் காட்சின்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். ஆனால் இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை சொல்கிறார், ஹல்லேலூயா, வனாந்தரத்திலே நான் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கை தட்டுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசி தேவனுடைய மக்கள் எல்லாரும் கை தட்டி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு கற்பாறையை பிளந்து தண்ணீரை வரவழைத்தார். சிறப்பு என்ன தெரியுமா? எங்கெல்லாம் வனாந்தரத்திலே போனாங்களோ தண்ணி வந்து கொண்டே இருந்தது. அந்த மணல் வழியா தண்ணி வந்து கொண்டே இருந்தது. கடற்கரையில் பாரு, எங்க நீங்க ஒரு பள்ளத்தை அப்படியே கையால் அழுனாலும் இங்க தண்ணி வரும். இந்த மாதிரி வனாந்தரத்தில் கத்த திறந்த கற்பாறையில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. இங்கே ஆண்டவர் வார்த்தையை தருகிறார், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். யோபு 37:5 நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். விசுவாசிங்க, இந்த டிசம்பர் மாதம் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஏசப்பா செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். உங்க படிப்பில் செய்வார், உங்க கையிடும் வேலையில செய்வார், உங்க குடும்பத்தில் செய்வார், உங்க எதிர்காலத்துக்காக செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், சபைக்காக தேவன் செய்வார், ஊழியத்துக்காக தேவன் செய்வார். வாக்குத்தத்தங்களே உண்மை உள்ள தேவன், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன தெய்வம், பூமியிலே உண்டு பண்ணின சகல ஜனங்களை பார்க்கிலும் ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க செய்வேன் என்று சொன்ன தெய்வம். ஒரு நிமிடம் கை தட்டி, ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்களாக எங்களுக்கு மாற்றி தாரும். உம்முடைய வசனங்கள் நிறைவேறுகிற நாட்களாக மாற்றி தாரும்.
எஸ்ஐயா 32:15 உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். வாழ்க்கையில் கூட வனாந்தரம் மாறும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். வயல்வெளிக்கும் காட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வயல்வெளியில 6 மாத பயிர்கள், கீரை 3 மாத பயிர், நெல் 6 மாத பயிர், ஸ்தோத்திரம், வாழை அது 1 வருஷ பயிர். ஆனால் காடு அப்படி இல்லை. ஆமென். நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் நிற்கும், ஈட்டி நிற்கும், தேக்கு நிற்கும், சந்தனம் நிற்கும், ஆமென், லவங்கம் நிற்கும், வாசனை திரவியம் நிறைந்த மரங்கள் நிற்கும், பெரிய பெரிய லட்சங்கள் கோடிகள் மதிப்புடைய மரங்கள் நிற்கும். கீரை ஒரு கட்டு விற்றா 10 ரூபா தான் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறா, வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். மட்டுமல்ல, அந்த வயல்வெளியை நான் காடாக மாற்றுவேன். கை தட்டுங்க, ஹல்லேலூயா. ஏதோ சில உன்னத ஆசீர்வாதங்களை, உயர்ந்த ஆசீர்வாதங்களை தெய்வம் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒன்று எதிர்பார்க்கிறார், என்னை காண்கிற கர்த்தரை நான் இங்கே காண வேண்டும், என்னை அறிகிற கர்த்தரை நான் இங்கு அறிய வேண்டும், என்னை சந்தித்த கர்த்தரை நான் இன்னும் சந்திக்க வேண்டும். அதுதான் விருப்பம். ஆண்டவர் சொல்கிறார், யோவேல் புஸ்தகம் 2:21-27 வரை, தேசமே பயப்படாதே, வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். சொல்லுங்க, வனாந்தரத்திலே உண்டாகுமா தம்பி? வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமா? வாய்ப்பே இல்லை. வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமா? மாடை மேய்ப்பீங்களா? வனாந்தரத்தில் மேய்க்க முடியாது, மாடை கொண்டு போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், அவர் சொன்னால் நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிரச்சனையெல்லாம் தூரமாக ஒதுக்கி வைங்க, உங்கள் சூழ்நிலையெல்லாம் தூரமாக ஒதுக்கி வைங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். தேசமே பயப்படாத. நீங்கள் பிசாசை ஜெயிக்க ஜெபம் என்னும் ஆயுதத்தை உங்கள் கையில் தந்திருக்கிறார். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உங்கள் கையில் தந்திருக்கிறார். அதைத்தான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு இன்னும் எம்பசைஸ் பண்ணி ஆண்டவர் சொல்கிறார், இந்த பட்டயங்களை கையில் எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 12:35-36 உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க, ஆமென். இந்த திங்கட்கிழமை காலை வேளையில் ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையை கொடுத்தார். சபையே, உங்கள் அறைகள் எப்படி இருக்கணும்? கட்டப்பட்டதாக இருக்கணும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை அறியணும்னா உங்கள் விளக்கு எரியணும். அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் காண வேண்டுமானால் உங்கள் விளக்குகள் எரிய வேண்டும். எஜமானன் தட்டும் பொழுது திறக்கும்படிக்கு காத்திருக்கிற மனுஷனை போல இருக்கணும். நீங்க உலகத்தில் போயிடக்கூடாது. இளைய குமாரனை போல அப்பாவை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. உலகத்தின் சிற்றின்பங்கள்ல நீங்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது. உலகத்தின் வழிபாடுகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக் கூடாது. ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசுபார்த்தும் பின்வாங்கி போனால் அவன் மேல கர்த்தருடைய ஆத்துமா பிரியமா இருக்காது. அவன் கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிறவனாக இருப்பான். நமக்காக சிந்திய ரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையா அல்ல. அதற்கு கண்ணீரோடு நன்றி சொல்லி, நான் இன்னும் உண்மை அறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த காலை நான் வார்த்தைகளை நிறைவேசி ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 4:13 புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள், அதை விட்டு விடாது, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை தெய்வம் சொன்ன அந்த புத்திமதிகளை, தெய்வம் சொன்ன நல்ல ஆலோசனைகளை உறுதியாக பற்றிக்கொள். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு ஆண்டவரை காணாம போகக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்விலே கடந்து வந்த கடினங்கள் ஓடி போனவளை தேடி எம் தெய்வம் வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கலங்கி நின்ற சீசர்கள் இவர் யாரோ என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு காற்றையும் கடலையும் அதட்டி அங்கே ஒரு அமைதியை தந்தார். வாக்குத்தத்தம் உள்ள சிமியோன் வாழ்விலே அந்த வாக்குத்தத்தத்தை கண்கள் காண, கைகள் ஏந்தி அதை ஆசீர்வதித்து அந்த நன்மையை மார்போடு நினைத்துக் கொள்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்தார். அவன் சொல்கிறான், இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடே போக விடுகிறீர். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் என் தெய்வம் சமாதானத்தோடு போக விடுகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்க காண்பீங்க. உங்க வாழ்க்கையில் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடாக மாறும். காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, வாய்க்கால்களை வெட்டுவீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தண்ணீரால நிரப்புவார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் பொழுது அந்த வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, வனாந்தரத்திலே மேய்ச்சல்களை உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லோரும் எழும்பி நிற்போமா? அல்லேலூயா. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கடந்து செல்லும் பாதை என்ன என்று எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன கஷ்டத்தோடு மனவேதனையோடு கலக்கத்தோடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் ஆமென் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பணிவிடை செய்த ஆகார். ஹல்லேலூயா. ஆபிரகாமையை சாராளையும் நம்பி வாழ்ந்த ஒரு ஆகார், ஒரு நன்மை வந்த பொழுது, ஒரு அனுகிரகம் வந்த பொழுது, ஏதோ சில குறைபாடு நிமித்தமாக ஹல்லேலூயா வார்த்தைகள் கடினமாக பேச அந்த வீட்டை விட்டு துரத்தப்படும் ஒரு சூழல். ஹல்லேலூயா. குறைவுதான், ஆமென், தவறுதான், ஸ்தோத்திரம். ஆனால் ஓடி போன அவளையும் தேடி வந்தாளே. ஹல்லேலூயா. 2 கைகளை ஏந்துங்க. ஓடி போன உன்னை, ஆமென், தூரம் போன உன்னை, வனாந்திரத்திலே அலைந்து கொண்டிருக்கிற உன்னை, மனாந்திர நாரைக்கு ஒப்பா இருக்கிற உன்னை, எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல காத்திருக்கிற உன்னை தேடி இயேசு வந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவள் சொன்னாள், என்னை காண்கிறவரை அல்லேலூயா இந்த வனாந்திரத்திலே கண்டேன். ஆபிரகாமை கண்டேன் என்று சொல்லல, சாராளை கண்டேன் என்று சொல்லல, எங்க சொந்தங்களை கண்டேன்னு சொல்லல, சித்தப்பா பெரியப்பா கண்டேன்னு சொல்லல, என்னை காண்கிற பரலோகத்தின் தேவனை கண்டேன் என்று கைகளை உயர்த்துவீங்களா? இன்னும் கொஞ்சம் கூட கையை உயர்த்துவீங்களா? தெய்வ மக்களே, மனுஷன் மாறுவான். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. நாசியிலே சுவாசம் உள்ள அவன் ஒரு வெறும் சுவாசம் மட்டும் தானே என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு சுவாசம் தான், மாறிடுவாமா, ஒரு நிமிஷம் தான் மாறிடுவான். ஒன்றும் தெரியாதன்னு சாதிச்சிருவான். செய்த நன்மையெல்லாம் மறந்து போயிடுவான். செய்த உபகாரங்கள் எல்லாம் மறந்துடுவான். உன்னை துரத்தி விட்டு விடுவான். அல்லேலூயா. ஆனால் துரத்தப்பட்ட உன்னையும் தேடி ஒருவர் வருவாரானால் அவர்தான் எம்பெருமான் இயேசு என்கிற அந்த இரட்சகர். ஹல்லேலூயா. Thank you Jesus. கடல் அலை பயங்கரமாய் கொந்தளிக்கிறது, காற்று பலமாய் வீசுகிறது, அந்த பாய்மர படகு அலக்களிக்கப்படுகிறது. அந்த படகு அமிலத்தை தண்ணி நிரம்பிக் கொண்டிருக்குது. உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க வாழ்க்கை அமிழ்ந்து கொண்டிருக்குது, நாள்தோறும் அமிழ்ந்து கொண்டிருக்குது. உங்க எதிர்காலத்துக்கு ஒரு கேள்வி, என் மனைவியை பார்க்க முடியுமா? என் கணவனை கவனிக்க முடியுமா? என் வாழ்க்கை முடிய போகிறது. என் வாழ்க்கை இந்த சமுத்திரத்திலே முடிய போகிறது. என் எதிர்காலம் இருளடைந்து கொண்டிருக்கிறது. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசு எழுந்தார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர், உங்கள் சூழ்நிலையை காண்கிற உங்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்காய் சொல்கிறார். காற்றே இறையாது. எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த வார்த்தை எனக்காக ஏசப்பா சொல்லணும்னு விரும்புறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, அந்த வார்த்தையை எனக்காக சொல்லும் ஆண்டவரே. என் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கடல் அலைகளை சிக்கி தவிக்கிறது, என் படகு நடுக்கடலிலே தத்தளிக்கிறது. சொல்லுங்க இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லு அப்பா. அம்மா, ஒரு வார்த்தை போதும். யாரோ சிலருக்காக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரோ சிலருக்காக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை போதும். காற்றும் கடலும் அடங்கியது, நாடிய துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானி என்று எண்ணாதே, உன் சுய புத்தியின் மேலே சாயாதே, உன் சொந்த பேச்சை பேசாதே. ஹல்லேலூயா. உனக்கு பிரியமான பாதைகளை செல்லாதே, உன் நடைகளை சீர்தூக்கி பார் மகனே, சீர்தூக்கி பார் மகளே. கர்த்தருக்கு பிரியமானது எது என்று கேட்டுப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை உண்மையா நேசித்தவங்க, கர்த்தரை உண்மையா அறிந்தவங்க, கர்த்தரை உண்மையா தரிசித்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இயேசுவே இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ. ஹல்லேலூயா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. சொல்லுங்க, கைவிடாத தூயவரே. 2 கரங்களை உயர்த்தி பிரசன்னோ. உன்னை கைவிட மாட்டான் நண்பனே, உன்னை கைவிடவே மாட்டான். உலகம் உன்னை கைவிடும் பொழுதுதான் இயேசு உன்னை கரம் பிடிப்பான். உலகம் உன்னை மறுக்கும் பொழுது
இயேசு உன்னை மார்போடு அணைப்பார். உலகம் என்னை விட்டு விலகும் பொழுது உன்னை தேடி உன் அருகிலே இயேசு வருவார். தங்கிலோ உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. சொல்லுங்க, உலகமெல்லாம் இயேசுவே, உலகமெல்லாம் அன்பொன்றே. ஜீசஸ், எசப்பா, எல்லாரும் என்ன கவனிங்க. இன்னைக்கு மனுஷன் ஒன்ன சொல்லுவான், நாளைக்கு சொல்லுவான் நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் அப்படி உங்கள்கிட்ட வாக்கு கொடுக்கவே இல்லையே, நானா அப்படி சொல்லி இருக்கவே மாட்டேன். ஆனா உங்களுக்கு பலவீனங்கள் வந்தாலும், வயதானாலும், நீங்க முதுமையானாலும், உங்களுக்கு தெய்வம் ஒரு வாக்கு தந்தார் என்றால் அதை தெய்வம் நிறைவேற்றுவா. அந்த வார்த்தையை குறித்தவர் மாற மாட்டா. சிமியோன் முதிர் வயதாயிற்று, அவன் மேல பரிசுத்த ஆவி இருந்தது. லட்சணத்தை காணும் முன் மரணமடைய மாட்டா என்று வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேறியது. டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. இப்ப கை தட்டி ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவர் துதிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை பலமா இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. வனாந்தரங்கள் வயல்வெளியாக மாறுகிற வேளை இது. காற்றையும் காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க. வாய்க்கால்களை வெட்டுங்க, விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெட்டுங்க, விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைங்க. யோர்தான் உனக்காக பின்னாக திரும்பு, வழிகள் உனக்காக திறக்கும் மகனே. எழுந்திரு, அறையை கட்டிக்கொள், பாதரட்சியை தொடுத்துக்கொள். சிறைச்சாலை கதவு பூட்டப்பட்டு தான் கிடக்கிறது. கையில மட்டும்தான் கட்டு விழுந்திருக்குது. அவன் எப்ப காலை எடுத்து முன்ன வைத்தானோ கதவு தானாக திறந்தது. முன்ன பார்த்தா இன்னும் ஒரு பெரிய கதவு முன்ன நடந்து வருகிறார். அந்த கதவு தானாக திறந்தது. முன்ன பார்த்தா பெரிய ஒரு பட்டணத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய கதவு, அதை பார்த்தா தானா திறக்கிறது. நீ கண் பார்க்க அற்புதங்களை காண்பாய். உன்னை அதிசயங்களை என் தெய்வம் காண செய்வா. ஓரா கபா லபா ரபா சபையே, உன்னை அதிசயங்களை காண செய்வா. இரும்பு தாழ்பால்களை உடைப்பா, வெண்கல கதவுகளை என் தெய்வம் உடைப்பா. மறைவிடத்திலும் ஒளிப்பிடத்திலும் பொக்கிஷங்களை சபைக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கை தட்டுறவங்க நல்லா கை தட்டுவீங்களா? இன்னும் கொஞ்சம் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, நான் நல்ல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. பாஸ்டர் எம்மாத்து அவர் மனுஷன், அல்லேலூயா. ஆனால் என் தெய்வம் எவ்வளவு பெரியவர், என் தெய்வம் எவ்வளவு உண்மை உள்ளவர், என் தெய்வம் எவ்வளவு நல்லவர். உன்னை இதுவரையில் நடத்தினாரு, குறைவின்றி காத்தாரு. அல்லேலூயா. ஓ, எத்தனையோ ஆபத்துகள் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் எத்தனையோ கொடுமையான சம்பவங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் துக்கத்துக்கு ஒப்புக்கூடாதபடி, மரணங்களுக்கு ஒப்புக்கூடாதபடி, பேராபத்துக்கு ஒப்புக்கூடாதபடி பாதுகாத்தாரே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இப்பொழுது ஒரு விடுதலையின் வல்லமை வெளிப்படுகிறது. சகல வியாதிகளை குணமாக்குற இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இருதய பலவீனங்கள் மாறட்டும், இருதய பலவீனங்கள் மாறட்டும், முதுகு வலிகள் மாறட்டும், கால் வலிகள் மறையட்டும். இருதய பலவீனங்கள் அநேகரை விட்டு மாறுகிறது. ஹார்ட்ல உள்ள பிளாக்குகள் மாறுகிறது, அடைப்புகள் மாறுகிறது. வாக்குத்தத்தங்களின் நன்மைகளையும் கர்த்தர் விளங்க செய்கிறார், வெளிப்பட பண்ணுகிறார். உங்க இதயத்தில் வலது பக்கம் அந்த பிளாக் இருக்குது, அடைப்பு இருக்குது, மூச்சு திணறுது, படிக்கட்டு ஏற முடியல. இந்த காலை கர்த்தர் உன்னை தொடுகிறது. நான் என் ஆவியில உணர்கிறேன். உன் இருதயத்தை இயேசுவின் கரங்கள் தொடுகிறது. கை தட்டி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, கை தட்டி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க வரும்போது ரொம்ப தடுமாறி தான் வந்தீங்க, நடை தள்ளாடுது, ஓ ராபா ஷபாலா வியர்த்து கொட்டது. பலவீன உண்மை, வியாதி உண்மை. ஓ ராபா ஷகதல பக்கரபா தெரிய கரபலபா ஷபலபலபலபா. என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். என்னை காண்கிற ஒரு தெய்வம் என்னை கண்டுவிட்டார். ஓ ராபா ஷபலபா. இனி இந்த வனாந்தரத்தில் அலைய வேண்டியதில்லை. எனக்கு அற்புதம்
வேண்டும். சபையில அடங்கியிரு மகனே, தேவ சபையில காத்திரு, தேவ சபையில காத்திரு. நீ வேறு எங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகார் உன் நாச்சியார் அண்டைக்கு போ, அங்கே அடங்கியிரு. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுவீங்களா? அல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசுவீங்களா? கை தட்ட முடிஞ்ச பிள்ளைகள் கை தட்டுவீங்களா? அல்லேலூயா. ஆராதிக்கிற பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் ஆராதிப்பீங்களா? ஹalleluya. இது ஒரு விடுதலையின் ஆமென் ஆமென் நாள். இது ஒரு விடுதலையின் நாள். கடந்த 21 நாட்களாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோமே, தொடர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தோமே. இந்த நாள் நமக்கு நிறைவு நாள், விடுதலையின் நாள், வெற்றியின் நாள், மன மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள், நம்மை அதிசயங்களை தெய்வம் காண பண்ணும் நாள், நம்மேல் இருக்கிற ரெட்டு உடுப்பை தெய்வம் களைந்து போடும் நாள், நுகங்களை கர்த்தர் உடைக்கும் நாள். இதோ யாரோ சிலர் மேல வைத்த நுகங்களை கர்த்தர் உடைக்கிறார். கை தட்டுற பிள்ளைகள் நல்ல கை தட்டுவீங்களா? ஹalleluya. தெய்வத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு ஆராதனை கர்த்தருக்குரியது, துதி கர்த்தருக்குரியது, ஸ்தோத்திரங்கள் கர்த்தருக்குரியது, மகிமை கர்த்தருக்குரியது, புகழ்ச்சி கர்த்தருக்குரியது. அவர் ஒருவரே சாவாமை உள்ளவர், அவர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர், அவர் ஒருவரே பிசாசை ஜெயித்தவர், அவர் ஒருவரே பாதாளத்தை ஜெயித்தவர், அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர், அவர் ஒருவரே வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர். ஹalleluya. ரிகமாஷா தலதரபக பலபலபலப அந்தராதரபௌஷபலபலப சகல ஆண்டவரே லிவர் பிரச்சனைகளை மறையட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எலும்புகளில் உள்ள எலும்புகளில் உள்ள பாதிப்புகள் மறையட்டும், கால்களில் உள்ள பாதிப்புகள் மறையட்டும், இதய பலவீனங்கள் ஒரு விசை கூட மறைந்து போகட்டும். கை தட்டி அந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வயிற்றுக்குள்ளே எல்லா கட்டிகளும், எல்லா ஃபைப்ராய்டு கட்டிகளும், எல்லா ஃபைப்ராய்டு கட்டிகளும், கற்ப பையில் எல்லா கட்டிகளும் இப்பொழுது கரையும்படி, இப்பொழுது கரையும்படி, வாக்குத்தத்தங்கள் வெளிப்படும்படி, நன்மைகள் வெளிப்படும்படி, கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. குடியிருக்கிற சில கைவசங்கள், சில வஞ்சிக்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள் விஷத்தை கக்கி கொண்டிருக்கிற, உன்னை கொத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கை கசந்து போய் பண்ணி கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிற வஞ்சிக்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகளை இந்த காலை வேளையில தேவனுடைய கரம் நிர்மூலமாக்குகிறது. ஹalleluya. ஹalleluya. நீங்க அந்த தரிசனமா பார்க்கறீங்க. அந்த வலு சர்ப்பம் அழிக்கப்படுகிறது நீங்க பார்க்கறீங்க. ஒரு கரம் அந்த சர்ப்பத்தை ஆமென் அடிக்கிறது. ஷலப கரப ஷபப பபலப தரக தலப கபரபரபரபரப. அது உனக்காக ஆணிகளால அடிக்கப்பட்ட இயேசுவுடைய கரம். அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, அவருடைய கரம் ஓங்கி இருக்கிறது, அவருடைய கரம் மகத்துவமான உனக்காய் செய்யும். இன்னைக்கு சங்கீதத்தில் கேட்டது போல இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் நிழலில் அடைக்கலம் தேடி வந்த உனக்கு ஒரு புதிய வரலாறு உண்டு, ஒரு புதிய வாழ்க்கை உண்டு, ஒரு புதிய வாக்குத்தத்தம் உண்டு, ஒரு புதிய ஜீவியம் உண்டு. அல்லேலூயா. அநேகருக்கு நீ ஒரு பழமொழியாய் அல்ல, அநேகருக்கு ஒரு ஆச்சரியமாய், அநேகருக்கு ஒரு ஆச்சரியமாய், அநேகருக்கு ஒரு ஆச்சரியமாய் என் தெய்வம் உன்னை மாற்றுவார், என் தெய்வம் உன்னை மாற்றுவார். அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்கிறார். உன்னை அநேகருக்கு ஒரு ஆச்சரியமாய் தம்பி தங்கச்சி தெய்வம் மாற்ற போகிறார். ஹalleluya. ரிகா ஷபதலப ரபக ரபல. போதாது போதாது. ஒரு 2-3 நிமிஷம் கூட கை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. நீ கை தட்ட தட்ட, நீ வாயை திறந்து துதிக்க துதிக்க இருள் விலகுகிறது, இருள் விலகுகிறது, மரண இருள் விலகுகிறது, மரண இருள் விலகுகிறது, பாவத்தின் இருள் விலகுகிறது, பாவத்தின் பிடிகள் தளர்ந்து போகிறது, பாவத்தின் பிடிகள் தளர்ந்து போகிறது, பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. உங்கள் விளக்கை எரிய பண்ணுகிறார், உங்க விளக்குகளை எரிய பண்ணுகிறார், உங்க விளக்குகளை எரிய பண்ணுகிறார். ஹalleluya. அல்லேலூயா. தீராத தலைவலிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. கை தட்டி கொண்டே இருங்க, கை தட்டி தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. தீராத தலைவலிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஷபலா. தீராத டென்ஷன் மறைந்து கொண்டிருக்கிறது, தீராத தலை சுத்துகள், வாந்தி மயக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஷலா பக்கதர பக்கபர பர பௌஷம்தர பல 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 பல. ஒரு பாடலுடைய ஒரு சரணத்தை நாம் பாட போகிறோம். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென்.
சத்தியத்தின் பாதையில என்னை நடத்துவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே என்னை உண்டாக்கின. பயில்ஸ் வியாதிகள் மாறட்டும், மூல முளைகள் மறையட்டும், சம்பா லாத்தரபா டிஸ்க் பிராபலங்கள் மாறட்டும். தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன். போன் கேன்சர் மறையட்டும், கேன்சரை கேன்சல் பண்ணுங்கப்பா. ஷலபா கபரபா துரபல பக்கபல பலபா தீரபல பரபல ஷபல பலபா. உறங்குவதும் இல்லை, பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார். சோதனை மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாத, நாட்களிலே பலம் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில், ஓ ஆபத்து காலத்தில் ஜீசஸ் கேடகம், ஒரு பெரிய கேடகம், ஒரு பெரிய துருகம், நீதிமான்களை ஓடி சுகமா இருப்பா. ஒரு துருகம், ஒரு ஷெல்டர். என்னை என் தேவாதி தேவன் அவர் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஒரு பெரிய அடைக்கலம், ஒரு பெரிய தஞ்சம், ஒரு பெரிய துருகம், ஒரு ரட்சண்ய கொம்பு. ஒரு கொம்பு உயர்த்தப்படுகிறது, ஒரு கொடி உயர்த்தப்படுகிறது. சபை மேல ஒரு கொடி, யெகோவா நிசி என்னும் கொடி. இந்த சபை தோற்று போவதில்லை, இந்த இடத்திலே ஆராதிக்க தெய்வ மக்கள் தோற்று போவதில்லை. சத்துரு தோற்று போகும் என்று சொல்கிறார். வெட்கப்பட்டு போகும் என்று சொல்கிறார். நீ உன் பிள்ளையும் சாகத்தான் போகிறீங்கன்னு சொல்கிறான். நீங்க ஒரு பரிகாச சின்னமா தான் மாற போகிறீங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறா, உன்னை ஒரு பலத்த ஜாதியாக தெய்வம் மாற்றுவா. சாவுக்கு ஏதுவான உன்னை என் தெய்வம், சாவாமை உள்ள தெய்வம் பலப்படுத்துகிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு மகனே, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்குகிற. இன்று முதல் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் அவர் உனக்காக செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். வாய்க்கால்களை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்புவார். அல்லேலூயா. இந்த கால வேளையில எத்தனை பேர் நீங்க தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? கர்த்தருடைய வல்லம் உங்க சரத்தில் இறங்குன எத்தனை பேர் உணர்ந்தீங்க? உங்க வியாதி உங்களை விட்டு விலகினத, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்தத, உங்க மன பாரம் உங்களை விட்டு மாறியத, ஒரு மரண பயம் உங்களை விட்டு விலகியத, ஒரு கொடிய வேதனை உங்களை விட்டு விலகியது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? வலது கரங்களை உயர்த்தி ஆமே சோத்திரம். அந்த வியாதி என்னை விட்டு விலகி இருக்கிறது, அந்த அழுத்தம் என்னை விட்டு விலகி இருக்கிறது, அந்த பாரம் என்னை விட்டு விலகி இருக்கிறது. வலது கரங்களை அசைத்து, எல்லா 2 கரங்களை அசைத்து, அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் வார்த்தையை தந்தார், வாயினால சொன்னதை வலது கரத்தினால் நிறைவேற்றுவா. 2 கரங்களை நல்லா உயர்த்தி தலைக்கு மேல 2 கரங்களை கட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து தே மனமே சோர்ந்து. நாள்தோறும் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என்னை காண்கிறவரை கண்டேன் என்று சொன்ன ஆகாரை போல இந்த மாதம் நீர் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை காண்கிறவரை கண்டேன். எங்கள் வாழ்க்கையில் உண்மை இன்னும் காணட்டும், இன்னும் உண்மை அறியட்டும். கிருபைகளை, வல்லமைகளை, வரங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அற்புத சாட்சிகளாய் நிறுத்தும். சமாதானத்தோடு அனுப்பும். அந்த ஜெயத்துக்காய், சுகத்துக்காய், விடுதலைகளுக்காய், ஆசீர்வாத நன்மைகளுக்காய், வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இசைத்த பாடல்களை பாடிய
ஆராதனை ஒவ்வொரு பகுதி உதவியாக இந்த மக்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக அன்பு பிள்ளைகள் நன்றியோடு லெடு வாங்கி வச்சுருக்க அதை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த லெடு இனிப்பது போல எங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்கட்டும். திருவிருந்து பந்தி ஆசீர்வதித்தார் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை